Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈஸியா காரக்குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சமையல் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காரக்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: கடலை எண்ணெய், கடுகு, பூண்டு, வெங்காயம், தக்காளி, புளி கரைச்சல். அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. சரி, இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பல் எடுத்து போட்டுக்குங்க. அது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா விதைக்கணும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன காய் ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம ஊற்றிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்டான காரக்குழம்பு ரெடி. இதை இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் செமையாக இருக்கும். இது உங்கள் வீட்டில் சேர்ந்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேவ் பண்ணி வச்சுங்க.